டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் வறுமை கலாச்சாரம் மற்றும் சமூக கூட்டமைப்பு, வறுமையின் விளைவுகள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். நண்பர்களே, நாம் சென்ற வகுப்பில் வறுமை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அதாவது 3 பெரும் பிரிவாக பொருளாதார காரணங்கள், தனிநபர் காரணங்கள், சமூக காரணங்கள் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நிறைய சப்டாபிக் ஒன்று கொடுத்து பார்த்திருந்தோம் நண்பர்களே. அது முக்கியமான தலைப்பு, குரூப் 2 மெயின் தேர்வுக்கு வரக்கூடியது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் வறுமை கலாச்சாரம், சமூக கூட்டமைப்பு என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். வறுமை கலாச்சாரம், அதாவது இதுவும் ஒரு வகையில் வறுமைக்கான காரணமாக சொல்லப்படுகிறது. தலைமுறையாக வறுமையின் மீது கடந்து வரும் ஒரு சிறப்பு கலாச்சாரமாக இந்த வறுமை கலாச்சாரம் இருக்கிறது. ஏழை மக்கள் வாழும் முறை வேறுபட்டு இருக்கிறது. அதாவது அவர்களது கலாச்சாரம் வேறுபட்டு இருக்கிறது. இதை மாற்ற வேண்டுமெனில் பொருளாதார மாற்றங்களோடு ஏழை மக்களின் நம்பிக்கைகள், வாழும் முறை ஆகியவற்றை மாற்ற வேண்டும். அரசியல்வாதிகள் மற்றும் மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் இக்கருத்தாக்கமானது ஏழ்மையை ஒழிக்க தேவையானவற்றை செய்யாமல் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருப்பதற்கான ஒரு காரணத்தை நமது சமுதாயத்திற்கு அளித்துள்ளது இந்த வறுமை கலாச்சாரம் என்ற ஒரு அமைப்பு. அதற்கடுத்து சமூக கட்டமைப்பு, சோசியல் ஸ்ட்ரக்சர், இதுவும் வறுமை ஏற்படுவதற்கான காரணங்களாக இருக்கிறது. நமது நேர்மையற்ற மற்றும் தவறான சமூக சூழ்நிலைகள், நமது பொருளாதாரம், குறைவான கல்வி வளர்ச்சி, குறைவான வேலை வாய்ப்புகள், குறைந்த ஊதியத்திற்கு அதிகமான அளவில் வேலை பார்ப்பது, நீண்ட நாட்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாமல் இருப்பது ஆகியவை வறுமைக்கு காரணமாகிறது. சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்படினும் சில தனிநபர்கள் சுயநலத்தால் தடுக்கப்படுகிறது. சமுதாயத்தில் வறுமை நிலையான ஒரு பிரிவில் இருப்பதுதான். இதன் விளைவாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக லாபங்கள் என 3 விதமான லாபங்கள் கிடைக்கிறது. அதற்கடுத்து சமுதாயத்தில் உள்ள அசுத்தமான வேலைகளை செய்வதற்கான நபர்கள் கிடைத்தல், ஒருவரின் உயர்ந்த அந்தஸ்தை பாதுகாத்து கொள்ளுதல், ஒருவரை அதிகாரமிக்க இடத்தில் இருக்க செய்தல் போன்ற பல காரியங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு பிரிவினருடைய ஏழ்மை நிலை பயனுள்ளதாக உள்ளது. எனவே தங்களது சுயநலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சமூக கட்டமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவதை விரும்பாத தனிநபர்கள் அல்லது குழுக்களே வறுமைக்கான ஒரு காரணமாகிறது. இவை சமூக கட்டமைப்பு என்ற ஒரு பிரிவின் கீழ் வருகிறது நண்பர்களே. இதுவும் வறுமை ஏற்படுவதற்கு ஒரு காரணமாகிறது. அதுபோக தனிப்பட்ட நபர்கள் எவ்வாறெல்லாம் வறுமைக்கு காரணமாகிறார்கள் என்று டேவிட் எல்லிஸ் என்ற வல்லுனர் 1973 கூறியிருக்கிறார். அதை பற்றிய விவரங்களை பார்க்கலாம். அதாவது வறுமைக்கு தனிநபர்கள் எவ்வாறு காரணமானார்கள் என்பதை பற்றி டேவிட் எல்லிஸ் என்பவர் கூறியிருக்கிறார். அதுபோக வறுமை கலாச்சாரம் மற்றும் சமூக கட்டமைப்பு என்ற கருத்தாக்கத்தையும் தெரிவித்திருக்கிறார். இப்போது தனிநபர்கள் எவ்வாறு வறுமைக்கு காரணமாகிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஒரு தனி மனிதனின் வறுமைக்கான காரணம் அவனுக்குள்ளேயே இருப்பதாக தனி மனித தத்துவம் குறித்த கோட்பாடு கூறுகிறது. ஒருவனது சோம்பேறித்தனம், ஆர்வமின்மை, திறனின்மை மற்றும் முயற்சியின்மை ஆகியவை அவனது வறுமைக்கு காரணமாகிறது. ஒரு மனிதனின் வெற்றிக்கு அவனது தனிப்பட்ட கடின உழைப்பு, திறன் மற்றும் நேர்மை ஆகியவை காரணமாகிறது. தோல்வி அடைந்தால் வேறு யாரையும் குறை கூறக்கூடாது. நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு நபர், நான் மிகவும் போராடிய இந்த நிலையினை அடைந்துள்ளேன்.
ஏழைகளால் மட்டும் ஏன் இவ்வாறு முன்னேற முடிவதில்லை? இதற்கு அவர்களிடம் தான் ஏதோ தவறு உள்ளது என கூறுகின்றார். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் தன்னுடைய வறுமைக்கு தானே காரணமாக ஆகிறார்கள். இது தனிப்பட்ட நபர்களுக்கான காரணம் நண்பர்களே. அதாவது டேவிட் எல்லிஸ் என்ற வல்லுனர் 1973 இந்த 3 வகையான வறுமைக்கான காரணங்களை விளக்கியிருக்கிறார். அதாவது சமூக கட்டமைப்பு எவ்வாறு வறுமைக்கு காரணமாகிறது என்றும், வறுமை கலாச்சாரம் எவ்வாறு வறுமைக்கு காரணமாகிறது, தனிநபர்கள் எவ்வாறு இந்த வறுமைக்கு காரணமாகிறார்கள் என்று டேவிட் எல்லிஸ் என்ற வல்லுனர் கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இப்போது பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து வறுமையினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது கான்சிக்வன்சஸ் ஆஃப் பாவர்ட்டி, அதாவது வறுமையினுடைய விளைவுகள். மக்கள் தொகை அதிகரிக்கிறது. வறுமையினால் இளைஞர்கள் தங்களை தீவிரவாத இயக்கங்களில் இணைத்துக் கொள்வதால் தீவிரவாதம் வளர்ச்சி அடைகிறது. கொலை, கொள்ளை போன்ற குற்றச் செயல்கள் அதிகரிக்கிறது. வேலையின்மை அதிகரிக்கிறது. சரியான சுத்தமான உணவு கிடைக்காததால் உடல் குறைபாடு ஏற்படுகிறது. சுகாதாரமற்ற வாழ்வினால் எளிதில் நோய்கள் தாக்குகிறது. எழுத்தறிவின்மை அதிகரிக்கிறது. குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது. பெண் சிசு கொலைகள் அதிகரிக்கிறது. அரசாங்கம் கொண்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றி அறிய முடியாமல் போகிறது. தற்கொலைகள் அதிகரிக்கிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியானது குறைகிறது. அதாவது முக்கியமாக வறுமையின் விளைவுகள் என்று கேட்டால் மக்கள் தொகை அதிகரிக்கிறது. அதன் அடிப்படையில் வேலையின்மையும் அதிகரிக்கிறது. அதனைத் தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சியானது குறைகிறது. எழுத்தறிவின்மை ஓரளவு அதிகரிக்க செய்கிறது. குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. கொலை, கொள்ளை போன்ற குற்றச் செயல்கள் அதிகரிக்கிறது. வேலையின்மையானதும் அதிகரிக்கிறது. தீவிரவாதம் தலை தூக்குகிறது. இவ்வாறாக பொதுவான கருத்துக்களை எழுதலாம் நண்பர்களே. அதாவது குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் வறுமையினுடைய விளைவுகளை பற்றி எழுது என்று 10 மதிப்பெண்களில் கேட்பார்கள். அது உங்களுக்கு தெரிந்த சில விவரங்களை வைத்து இதை அடிப்படையாக கொண்டு ஒரு 10 மதிப்பெண் அளவிற்கு எழுதிவிடுங்கள் நண்பர்களே. அதாவது பொதுவாக உங்களுக்கு தெரிந்ததை வைத்து எழுதலாம். ஏனென்றால் வறுமையினுடைய விளைவுகள் என்னும்போது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதை கேட்டால் விட்டுவிடாதீர்கள். எப்படியும் 10 மதிப்பெண்களுக்கு 6 அல்லது 7 மதிப்பெண்கள் வழங்குவார்கள். எனவே இதையெல்லாம் குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் கேட்கக்கூடிய தலைப்பு நண்பர்களே. அடுத்து வருகிற தலைப்பு மிக மிக முக்கியமானது நண்பர்களே. அதாவது சமுதாயத்தில் ஏழை மக்கள் சந்திக்கும் முக்கிய பிரச்சனைகள் மற்றும் உலக பட்டினி குறியீடு பற்றிய விவரங்கள். அதாவது GHI என்று சொல்லக்கூடிய குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், அதாவது உலக பட்டினி குறியீடு 2024 வெளியிடப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் பார்க்கலாம். அது மிக மிக முக்கியமான தலைப்பு நண்பர்களே. குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுகள் கட்டாயமாக அதிலிருந்து கேள்விகள் வரும். அவ்வளவு விவரங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வகுப்பை இதோடு முடித்து கொள்ளலாம். ஏனென்றால் அதில் நிறைய டேட்டாக்கள் இருக்கிறது. அதாவது உலக பட்டினி குறியீடு 2024 குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் என்பது நிறைய டேட்டாக்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது நண்பர்களே. அது ஒரு புதிய தலைப்பாக பார்க்கலாம். ஏனெனில் இதனோடு தொடர்ச்சியாக பார்த்தால் அது உங்களால் நினைவில் வைத்து கொள்ள முடியாது, மறந்து விடுவீர்கள். எனவே அதை ஒரு
புதிய தலைப்பாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நண்பர்களே. அத்தியாவசியமான நிறைய டேட்டாக்கள் அதில் இருக்கிறது. குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் கட்டாயமாக அதிலிருந்து கேள்விகள் வரும் நண்பர்களே. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அதற்கடுத்து இந்தியாவில் வறுமையை ஒழிப்பதற்காக அல்லது ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்வதற்காக அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி பணிகள் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு. குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் கேட்பார்கள். வறுமையை ஒழிப்பதற்காக அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களை பற்றி எழுது அல்லது இந்தியாவில் தொடங்கப்பட்ட சில வறுமை ஒழிப்பு திட்டங்களை பற்றி எழுது என்று ஏற்கனவே கேட்டிருந்தார்கள். திரும்பவும் கேட்பார்கள் நண்பர்களே. அது அடுத்தடுத்து வர உள்ள தலைப்புகள் மிக மிக முக்கியமானவை நண்பர்களே. இந்த சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்ற தலைப்பில் வறுமை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பு. இது இன்னும் பல பகுதிகளாக பிரிக்க பார்க்க முடியும் நண்பர்களே. அவ்வளவு தலைப்புகள் இருக்கிறது. இதுவும் ஒரு 10 பிரிவுகளாக பிரித்து பார்க்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட வறுமை ஒழிப்பு திட்டங்கள், மாநில அரசால் தொடங்கப்பட்ட வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்று எக்கச்சக்கமான திட்டங்கள் இருக்கிறது நண்பர்களே. இது எல்லாம் தற்போது நடந்த குரூப் 2 பிலிமினரி தேர்விலும் கேட்டிருந்தார்கள். மெயின்ஸ் தேர்வுக்கு விரிவாக விடையளிக்கக்கூடிய வகையில் கேட்பார்கள் நண்பர்களே. எனவே அடுத்தடுத்து வருகிற தலைப்புகள் மிக மிக முக்கியமானவை. தொடர்ந்து கேளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. அதுபோக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நான் பதிவேற்றம் செய்யக்கூடிய வீடியோவானது உடனே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் நண்பர்களே. அதாவது இந்தியாவின் எந்த மூலைமுடுக்கில் இருந்தாலும் நம்முடைய வீடியோவை பார்க்க முடியும். அதனால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோக டெலகிராம் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழும் டெலகிராமுடைய லிங்க் ஆனது கொடுக்கப்படும். அதில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் தேர்வுக்கு தேவையான முக்கியமான PDF ஃபைல்கள் பதிவேற்றப்படுகிறது நண்பர்களே. அதாவது ரெஃபரன்ஸ் புத்தகங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய மேகசின்கள், எடிட்டோரியல் மற்றும் நாளிதழினுடைய PDFகள், அதுபோக மாதிரி வினாத்தாள்கள், ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் என்று சொல்லக்கூடிய TNPSC-யால் நடத்தப்பட்ட மாதிரி வினாக்கள், அதனுடைய அறிக்கைகள் என்று உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் டெலகிராம் சேனலில் தான் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. எனவே வீடியோவுக்கு கீழ் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் ஆனது கொடுக்கப்படும். அதை பயன்படுத்தி நீங்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அது உங்கள் வெற்றிக்கு கை கொடுக்கும் நண்பர்களே. அடுத்து மிக மிக முக்கியமான சில தலைப்புகள் இருக்கிறது. அதை வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.